வணக்கம். கொசுல கதவை பற்றி உங்களை இப்போ சொல்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கொசுல கதவுல வீடியோ இது வரைக்கும் போடலை. நிறைய வீடியோ அந்த இருந்துச்சு, அது என்ன அழிஞ்சு போச்சு. இப்போ நான் உங்களுக்கு போட்டுவிட்டு நீங்கள் பாருங்கள். கேஜி வெஹிக்கிள் தமிழ் மாடசாமி பேசுகிறேன். இப்போ இந்த கொசுல கதவு நீங்கள் பற்றி போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஜன்னலாக காமிக்க நீங்கள் பாருங்கள். வாங்க உள்ள போங்க. இப்போ பார்த்துங்க, 2 குழந்தை ஜன்னல், இதுக்கு 2 கதவு போட்டிருக்கேன். இந்த கதவை வந்து நம்ம திறந்துக்கலாம், கலத்திக்கலாம், மாட்டிக்கலாம், அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு இப்படி திறந்துக்கலாம். இந்த கதவை நீங்கள் கழட்டி நீங்கள் இப்படி வாஷ் பண்ணிக்கலாம், திரும்பி மாட்டிக்கலாம். டபுள் கதவு இது போட்டிருக்கு. இது வந்து உயரம் வந்து 4 அடி, 4க்கு 3. இந்த ஜன்னல் வந்து 2 கதவு போட்டிருக்கு. இது 2 பாந்தா கதவு, 2 ஜன்னல் 2 பாந்து போட்டிருக்கு. அதே மாதிரி பக்கத்து ஜன்னல் பார்த்தீங்கன்னா இது வந்து 4க்கு 4 சைஸு, 3 பாந்த ஜன்னல். இது வந்து இது 3 கதவு வந்துடும். இது 3 கதவு எப்படி மட்டும் பார்க்கணும். இது ஒரு கதவு, இது ஒரு கதவு, இது மத்தி கதவு. இந்த 3 கதவு போட்டிருக்கு. இது வந்து 4க்கு 4 சைஸ். இது வந்து 3 பாந்த ஜன்னல் இருக்குது. இது பக்கத்து ஜன்னல் வந்து 4க்கு 3. இது 4 பாந்து. பாந்து மொத்தம் 3க்கு 3 கதவு இருக்குது. இந்த கதவை நீங்க வந்து கலத்திக்கலாம், மாட்டிக்கலாம். இந்த கலத்திக்கலாம். இப்படி கலத்தி நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு, பிரசத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா நீட்டை கழுவி விட்டு பழம் நீங்க மாட்டிக்கலாம். இது பிளாஸ்டிக் கீழே வரும். இந்த கீழே வந்து பிளாஸ்டிக்ல கீழே இருக்கும். இது நீங்கள் எது லேசில் இதுன்னு போகாது. அப்படி போனாலும் என்னைக்கெல்லாம் இது மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கீழெலாம் மாற்றிக்கலாம், இந்த லாக்கெலாம் மாற்றிக்கலாம். அது மாதிரி இந்த சட்டை மாற்றிக்கின்னு சொன்னால் இது வந்து உட்டு. இது வந்து உட்டு தான். இது வந்து சைனா உட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த உட்டில் தான் இது போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா பின் அடிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், இது பின் அடிச்சிருப்பேன். எல்லா பக்கமும் பின் அடிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த பாருங்க, பின்பக்கமும் இப்போ ஓரம் பின் எடுத்துருப்பேன். இதில் கையிலலாம் உங்களுக்கு குத்தாது. இந்த வலை வந்து கையிலலாம் உங்களுக்கு குத்தாது. அந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் பின் எடுத்துட்டு இருப்பேன். இந்த 2 ஜன்னல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஜன்னல் போட்டிருக்கேன். இந்த வீடு ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன், வந்து பாருங்க. இதுவும் 3 பாந்த ஜன்னல் தான், 4க்கு 4 சைஸு. இது 3 கதவு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடுகளில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டிருக்கேன். கிச்சன்லேயும் போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க, 3 பாந்த இது வந்து. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எனக்கு வந்து 100 ரூபா எனக்கு வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1க்கு 1 சைஸ் வந்து 100 ரூபா எனக்கு வரும். இது வந்து 4க்கு 4 அப்படிங்கும்போது 14 சரடேஜ். 16 சரடேஜ் 1600 எனக்கு வரும் ஒரு ஜன்னலுக்கு. இது வந்து 4க்கு 4, நாங்கள் வந்து 16 சரடி 1200 வரும். லாக் போடுறதையும் காமிச்சிரு. இந்த லாக்கை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் நீங்கள் கதை திறக்க முடியுது. உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து அதே மாதிரி இது வலை வந்து SS வலை, சில்வர் வலை. இது வந்து உங்களுக்கு துரு பிடிக்காது, எதுவும் செய்யாது, நீட்டாக நல்லாயிருக்கும். வலை வந்து கருப்பு வலை. அப்படியே எடுத்துக்கலாம்.
ஐயோ ரைட். இந்த கிச்சன்லயே 2 கதவு போட்டிருக்கேன், டபுள் கதவு போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இது வந்து கருப்பு வெள்ளம் வளர்ந்துருக்கேன், இது வெள்ளை கலருக்கு வள இருக்கு. அது வந்து வெயிலுக்கு வந்து கிளார் அடிக்கும், அதனால அந்த வளம் போடுறது கிடையாது, யாரும் போட மாட்டாங்க. இந்த கருப்பு வளம் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது போட்டாச்சுன்னா வந்து அந்த கிளார் அடிக்காது, நல்லா இருக்கும். இது வந்து எஸ்எஸ் வேலை துரு பிடிக்காது, உங்களுக்கு வந்து எத்தனை வருஷங்களும் அப்படியே இருக்கும். இது வந்து இந்த சட்டம்னா மிக்சி போனால் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வேணும் போட வாய்ப்பு இருக்கு. அது போச்சுட்டு ஒரு சட்டம் வேணும், அது மாற்றிக்கணும். மழை வந்து அப்படியே இருக்கும், ஒன்றும் செய்யாது, அப்படியே இருக்கும். இந்த கீழே லாஸ்ட் கீழே வந்து லேசாக உடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி கறக்கப்படுறது என்னைக்காவது கலக்கு யூஸ் பண்ணிட்டு வைக்க மட்டும் கலக்கவே மாட்டீங்க. அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் லேசாக உங்களுக்கு போகாது, அப்படியே இருக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சுன்னா அது போச்சுன்னா இது லாஸ்ட்லாம் ரொம்ப வேலை வந்து இதெல்லாம் வந்து 6 ரூபாய் 7 ரூபாய் ரேட் வரும். இதே கீழே ஆரம்பிக்கும். இதோட ரேட்டும் 15 ரூபா வரும். மற்றபடி மழையும் அப்படியே இருக்கும், செட்டு போகாது. சட்டங்கள் மட்டும்தான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் போகும். இது போகும். அது போச்சுன்னா நீங்கள் திருப்பி கூட்டேன்னு நம்ம சட்டம் மட்டும் கழித்து நம்ம ஃபிட் பண்ணி 2ஆக மாட்டிட்டு இருக்கோம். அப்படி லைஃப் லாங்காக இருக்கும். லாஸ்ட் வீடியோ இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் பொதுவாக போட்ட வீடியோ காமிங்க, வீடியோ நீங்கள் விரும்பினாலும் காமிங்கன்னு எனக்கு கேட்டீங்க. இப்போ அந்த சட்டம் பேர் சொல்லி அதனால உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆரம்பிச்சு நான் எங்காலும் வந்து போடுறேன். இந்த உள்ளூர்காரங்க எங்கே இருந்தாலும் நான் போடுறேன். எனக்கு நான் ஊர் வந்து நான் இருக்கிற ஊர் வந்து திருநெல்வேலி பாளையத்து ஊரில் இருக்கேன். என் ஃபோன் நம்பர் வந்து 99 40 76 98 75. என் பேர் வந்து மாடசாமி.